ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் இருதுருவம் சீசன் 2 வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் சோனி லைவில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சைக்காலஜிக்கல் சைக்கோ கில்லர் த்ரில்லர் மூவியாக வெளி வந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். இருதுருவம் சீசன் 1 கண்டினியூட்டி தான் இருதுருவம் 2. அதில் நம்ம போலீஸ்காரராக இருக்கிற ஹீரோ சைக்கோ கொலையாளியை கண்டுபிடிச்சி கொன்றுவார். அதுக்கப்புறம் 2க்கான லீடு கொடுத்துருப்பாங்க. இந்த 2 போர்ஷனில் சைக்கோ கில்லர் அவர் கண்டுபிடிக்க உதவிய ஒருத்தர் தான். அவரு தான் இன்னொரு சைக்கோ கில்லராக வருவார். அவர் யாருன்னா பிரசன்னா. இவர் போலீஸுக்கு அடிக்கடி குழு கொடுத்துட்டே இருப்பார். அதுக்கப்புறம் இவர் போலீஸ்கிட்ட பிடிபட்டாரா இல்லையா, எதற்காக மறுபடியும் சைக்கோ கில்லராக மாறணும், இறுதியில் நம்ம போலீஸ் பிரசன்னாவை பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த சீரீஸோடைய கதை. இந்த சீரீஸில் மொத்தமாக 10 எபிசோடு இருக்குது. இந்த 10 எபிசோடு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த சீரீஸோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே பிரசன்னா அவங்களுடைய ஆக்டிங் தான், அவங்களுடைய கேரக்டர் நல்லா சிறப்பாக எழுதி எடுத்துக்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் தான் சும்மா பிச்சு உதறிட்டார். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த சீசன்லேயும் நம்ம நந்தா அவங்க வராங்க, போலீஸாக வராங்க. அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே இருக்குது. இந்த சீரீஸ் இருந்துச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டருக்கும் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ட்விஸ்ட் டெண்டிங் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அது கிளைமேக்ஸ் எல்லாம் அட்டகாசமாக இருக்குது. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் டெண்டிங் கொடுத்துருக்காங்க. சீசன் 3க்கான லீடுமே கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸோட பிஜிஎம் நல்லா இருக்குது. சினிமோட்டோகிராஃபிக் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸோட மைனஸ்னு பார்த்தாவே ரொம்ப அதிகமாக லென்த்தாக இருக்குங்க. ஏன்னா 10 எபிசோடு பார்த்து முடிக்கும்போது போதும் ஆயிடுது. ஏன்னா சென்ட்ரலில் வர எபிசோடு ஒவ்வொரு சில எபிசோடெலாம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் முடிச்சிருக்கலாம். ரொம்ப லென்த்தியாக இருக்குது. எந்த ஒரு விஷயமும் இல்லை, சுற்றி இழக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி இந்த சீரிஸில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. ஃபேமிலியோடய பார்க்கலாம். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த சீரியஸ் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.